காஞ்சிபுரத்திலும் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கார். ஸ்ரீராம், காஞ்சிபுரத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க? காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரறிஞர் அண்ணா உறுப்பு கல்லூரி, இந்த கல்லூரியில் 4 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டது. குறிப்பாக அந்த உறுப்பு கல்லூரியில் காஞ்சிபுரம், உத்தரமேரூர், ஸ்ரீபெரும்புத்தூர், ஆலந்தூர் இந்த 4 தொகுதியில் பதிவான அந்த வாக்கு இயந்திரங்கள் இங்கே வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 1560 பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அதனுடைய எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. தபால் வாக்குகளும் உள்ளே சென்று விட்டது. அதனை 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. 8:30 மணி அளவில் வாக்குப்பெட்டி இயந்திரங்களுடைய பதிவான வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக 780 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு 24 மணி நேரம் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டு அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் நேரடியாக இந்த வாக்குப்பெட்டி அந்த எண்ணக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். காலை 5 மணிக்கு தொடங்கி தற்போது வரை ஒவ்வொருத்தராக அந்த கட்சியுடைய முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அடையாள அட்டை வைத்திருப்பது மட்டுமே உள்ள அனுமதி. அதே போன்ற அரசு அதிகாரிகளும் உள்ளே சென்று வந்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் வந்திருக்கிறார்கள். அதற்கான பாதுகாப்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்களும் ஏதுவான இடங்கள் இருக்கிறது. அங்கங்கே நிறுத்திவிட்டு பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் மட்டுமே செல்போன் எடுத்து செல்ல குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. மற்ற எவருமே அந்த செல்போன் எடுத்து செல்லக்கூடாது. அதே போன்ற டிஜிட்டல் வாட்சுகள் எடுத்து செல்லக்கூடாது, பர்ஸ் எடுத்து செல்லக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த தங்கு தடை இல்லாமல் இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற வேண்டும். உடனுக்குடன் தகவல் கொடுப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 10,50,000 பேர் இந்த வாக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.